இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு. இன்றைக்கு எல்லா கலெக்டரும் கிராமத்தில் போய் காலையில் 9 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் தங்கி இருந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்து மனு வாங்கி குறைகளை தீர்க்க வேணுமா. உங்களை தேடி உங்கள் ஊரில் பேர் அழகா இருக்குது. இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி நாம கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அம்மா இருக்கின்ற போது தூக்கணும். ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு நகரமா சென்று மக்களிடத்தில் மனுக்களை வாங்கி அந்த இடத்திலேயே தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கலெக்டர் தான் அனுப்பிச்சிருக்காரு, அமைச்சர் எல்லாம் அனுப்பல. அமைச்சர் மேல நம்பிக்கை இல்லை. இது அரசாங்கத்திற்கு அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை. கலெக்டர் போய் இன்றைக்கு அந்தந்த கிராமத்தில் தங்கி அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை போக்குறாங்களாம். இப்படித்தான் அதிமுக நான் முதலமைச்சர் போது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எல்லா பகுதிக்கும் போனாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, அவருடைய அமைச்சர்கள் போனாங்க, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது போய் ஒரு திட்டம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஜமக்காலத்தை போட்டு மக்களிடத்தை குறை கேட்டாங்க. உங்க பகுதியில் என்ன குறை இருக்குது நீங்க எழுதி கொடுங்க, இங்க பொட்டி வச்சிருக்கிறோம் அந்த பொட்டியில போடுங்க, நான் பூட்டி பத்திரமா கொண்டு வச்சு ஆட்சி வந்த பிறகு அந்த பூட்டை திறந்து அதில் இருக்கிற மனுக்களை வாங்கி படிச்சு பார்த்து தீர்வு சொன்னார். ஆட்சிக்கு வந்தாங்க, சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்க முடியல. அந்த மனுல என்னாச்சு? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள். இவர்களை போல எவரும் மக்களை ஏமாற்ற முடியாது. அப்படி மக்களை ஏமாற்றி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒன்று சொன்னார், உங்கள் மனுவுக்கு தீர்வு காணவிட்டால் நேரடியா கோட்டைக்கு வாங்க, என்னுடைய கதவு திறந்தே இருக்கும், நேரா என்னை வந்து பார்க்கலான்னு. எத்தனை பேர் உங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. எம்எல்ஏவே பார்க்க முடியல, திமுக எம்எல்ஏவே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. அதோட திமுக தேர்தல் அறிக்கை 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல 1-2 மட்டும் நிறைவேற்றிட்டு இப்போ இருக்கிற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குறிப்பிடுகிறார், அதனுடைய திமுக அமைச்சர் குறிப்பிடுறாங்க, திமுக தலைவர் குறிப்பிடுறாங்க. 98% நிறைவேற்றப்பட்டதான். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுல 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பைய சொல்லுகின்ற முதலமைச்சர். இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேண்டும். சொன்னது நீங்க, அறிக்கை விட்டது நீங்க, அதன்படி நடந்து கொள்ள வேண்டும்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும்ல. இல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு, தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உதவி தொகை வழங்கப்படுவோமா? அப்படியே அந்தர் பல்ட்டி. இரண்டாவது, நகர பேருந்துகள் மகளிருக்கு கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம் சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. அந்த பேருந்தில் ஏறினா தான் மகளிர் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். மற்ற பேருந்தில், நகர பேருந்தில் ஏறினா கட்டணம் செலுத்த வேணும். அது ஒரு வழித்தடத்தில் 4 பேருந்து இயக்கிட்டு இருந்தா ஒரு பேருந்து தான் இந்த முன்னாடி பிங்க் கலர் அடிச்சு விட்டுருக்கிறாங்க. அது எப்படிலாம் மக்களை ஏமாற்றுக என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியில் வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக ஆட்சி தான், திராவிட ஆட்சி.